ஹார்மூஸ் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யூஎஸ் தரப்புல இருந்து இல்லை, ஷிப்பெல்லாம் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹார்மூஸ் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னு. இதுக்கடையில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் ஃப்ரைடே நடக்க இருந்த மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ்அப் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட நிஃப்டி மண்டே நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனைனால ஒரு 5 பிளாஸ்ட் மூவ் டார்க் ஹார்ஸ் டிஃபென்ஸில் இருக்குது. அந்த ஸ்டாக்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது, அவங்களோட ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என்னென்ன ஸ்டாக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. அதாவது நியூஸ் ட்ரிகராக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், இது எல்லா அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வார் தொடங்குது முடியுது அப்படின்னா கூட நமக்கு வந்து டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ். ஸோ இவங்க வந்து மிசைல் மேனுஃபேக்சர், இந்தியாவோட பெரிய மிசைல் மேனுஃபேக்சர் கம்பெனி இது. ஸோ இந்த டிஃபென்ஸ் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 5.79, 5.52, 5.57% இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம், அதாவது மிசைல் மேனுஃபேக்சரில் நல்ல ஒரு கம்பெனி. ரீட்டைல்ஸ் ஹோல்டிங் வந்து இங்கே வந்து ஓரளவு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனாலும், பட் இப்போதைக்கு இருக்க டிமாண்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கவங்களும் வாங்குறாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது குறைஞ்சிட்டு இப்போதைக்கு சின்னதாக அதிகமாகுது. ஸோ இவங்க வந்து மிசைலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. இதில் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா விசிபி செட்டப் வந்து உருவாக நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மாதிரி வால்யூம் கான்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் மேபி சின்ன ஒரு பிளாஸ்ட் மூவ் இருப்பான் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் இருக்காங்க. இது வந்து இதோட சார்ட்டு, பாரத் டைனமிக்கோட சார்ட்டு. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் கம்மியாயிட்டு ஒரு கான்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் விசிபி எப்படி உருவாகும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லைன், ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போனால் எப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜென்டெக். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான கம்பெனி. மிலிட்ரி ட்ரைனிங், சிமுலேட்டர், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், டிஃபென்ஸ் ஏஐ சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி ரொம்ப அடாப்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு. அதேமாதிரி டிஃபென்ஸில் டெக்னாலஜிக்கல் லீடர் அப்படின்னா இவங்க தான் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏஐ ப்ளஸ் டிஃபென்ஸ் காம்பினேஷனில் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் ஆக போகிற கம்பெனி. அதர் டிஏஐ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. 3.35% தான். பட் ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2% இருந்தது வந்து இப்போ எவ்வளோ தூரம் மாறி இருக்குது. அது மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ். ஒரு கம்பெனியில் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ். அதேமாரி ஸ்மார்ட் மணி செட்டப்பில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. விசிபி அந்த செட்டப் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டிடேட்டாக இருக்கும். ஸோ அதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். அதோட சார்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி நல்ல ஒரு லைனில் தான் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் போயிட்டு இருக்கு. மேபி பிரேக் அவுட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தெரில. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஹரிசாண்டல் ஒரு ரெசிஸ்டன்ட்ல இப்போதைக்கு இருக்குது. ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் போட்டிங்கன்னா இதுதான் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்ல இப்படியே இருக்குது. ஸோ அதை வச்சு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஜோன் தான். இது கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் பர்பஸ் தான். 2275 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் இது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 200 மூவிங் ஆவரேஜ் விட மேலே தான் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் நிறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க கூட முதலீடு பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து டெலகிராம் யூஸ் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே நிறைய பேர் குரூப்பில் சொன்னாங்க எப்படி அப்படின்னு. நீங்களே யோசிச்சிங்க அப்படின்னு. ஏன்னா நான் அது வந்து அஃபீஷியலாக சொல்ல முடியாது வீடியோவில். ஓகே, ஜிஆர்எஸ்சி. ஸோ அடுத்து வந்து முக்கியமான ஒரு கம்பெனி. அதாவது வார்ஷிப்பு, அதாவது ஷிப் பில்டிங் கம்பெனி நமக்கு மசங்கான இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்க கம்பெனி இந்தியா பொறுத்த வரைக்கும்னா இது ஜிஆர்எஸ்சி. ஸோ வார்ஷிப்பு, இந்த மாதிரி நாவல்ஸ், வெசல்ஸ், டிஃபென்ஸுக்கு வந்து இதுவுமே ஒரு பிஎஸ்சி கம்பெனி பயங்கரமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி டிஃபென்ஸ் ஷிப் பில்டிங் வந்து இவங்களுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மசகானுக்கு அப்புறம். மசகான் டாக் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ இது வந்து ரீட்டைலர்ஸ் ஹோல்டிங் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. இது வந்து பாசிட்டிவ். இன்னொன்று இதில் இருக்க ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதேமாதிரி எஃப்ஐ வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டராக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. குறைஞ்சிட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இதுவுமே வால்யூம் கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி கூட பார்க்கலாம். ஏன்னா இவங்களுமே மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இதோட சார்ட் பார்த்துடலாம். ஜிஆர்எஸ்சி சார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. 2800 அப்படிங்கிறது இது ஆல் டைம் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் அங்கே இருக்குது. பாருங்கள் 3500 தான். இதெல்லாம் பிளாஸ்ட் மூவ் கேண்டிடேட் தான். பட் நல்ல நியூஸ் இருந்துச்சுன்னா இதுவுமே நல்லா பறக்க சான்ஸ் இருக்குது. பாருங்கள் 2500ங்கிறது அதாவது 200 மூவிங் ஆவரேஜை விட மேலே இருக்குது. பட் அதாவது வாரத்துக்கு வந்து 2% 3% போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் உங்களோட ரிஸ்க்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். பட் லாங் டேர்ம்க்குலாம் இந்த
இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஸ்டாக் தான். அடுத்து வந்து கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ இதுவுமே நல்ல ஒரு கேண்டிடேட் தான். வார்ஷிப்பு, நாவல் ப்ராஜெக்ட்ஸு, ஷிப் ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குற கம்பெனி. அதாவது டிஃபென்ஸ் பிட் மேரிடைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து எஃப்ஐ வந்து இப்போதைக்கு பாருங்கள் இதுவுமே கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஜிஆர்எஸ்சியில் எப்படி நடந்தது அதே மாதிரி ஆயிருக்கு. பட் இது ஒரு பக்கம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க ஹோல்டிங்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் எஃப்ஐ வந்து உள்ளே வர்றது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். இதோட விசிபி வந்து மேபி சப்போர்ட் ஜோனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷிப் பில்டிங் அதாவது டிஃபென்ஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க போகிற கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இவங்களோட சார்ட்டு கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் சான்ஸு இன்னுமே வரணும். ஏன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்தால் தான் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம கூட ஒரு சின்ன ஒரு நிறைய பேர் வந்து உள்ளே வந்து மிஸ்டர் எக்ஸு கூட சின்ன ஒரு லாபம் எடுத்தார். அது நீங்கள் சொல்லியிருப்பீங்க. மேபி ஒரு மாத காலம் இந்த டைமில் இருந்திருக்கு, ஏப்ரல் மே அந்த இன்பிட்வீன் டைமில். இது வந்து இதுதான் ஒரு ட்ரெண்ட் லைனாக போட்டுட்டு இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சான்ஸாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து மேபி மியூச்சுவல் ஃபண்ட் வெளில போகிறாங்க. இந்த சார்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியாகிறாங்க. ஸோ அதனோட கீழே வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரில. பட் இதெல்லாம் வந்து நியூஸ் பேசிஸில் நல்லாவே மூவ் ஆகிற போகிற ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்டாக்கு பிஇஎம்எல். ஸோ இவங்களும் வந்து மிலிட்ரி வெஹிக்கிள்ஸு, டிஃபென்ஸ், மொபிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரெயில் அண்ட் மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ். இவங்க வந்து நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து டிஃபென்ஸ் வித் ரெயில் காம்போ அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனி. அதேமாரி இதில் ரீட்டைல்ஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக கம்மியாகிறாங்க. இது பாசிட்டிவ் தான் இந்த கம்பெனிக்கு. அதர் டிஏ வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து அலக்கழிச்சிருக்காங்க பாருங்கள். 2.16 இருந்து பட் இப்போ ரீசெண்ட் டைமில் இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனி தான். வால்யூம் எக்ஸ்போர்ஷன் வந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்குமா அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் இது வந்து வால்யூம் எக்ஸ்ப்ளோஷன் கொடுக்குமா அப்படின்னு. ஏன்னா இது வந்து வால்யூம் வந்து பெருசாக இல்லை இப்போ வரைக்கும் ரீசெண்ட் டைமில். பெரிய மூவ் வர்றதுக்கு மேபி தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன வால்யூம் நடந்திருக்கு. நமக்கு வந்து இந்த விசிபி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு இன்னுமே தெரியல. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் ஒரு தெரில, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாங் டேர்முக்கு இந்த கம்பெனிலாம் நல்ல ஒரு கம்பெனி தான். பட் இதை விட நமக்கு வந்து நிறைய கொச்சின் ஷிப்யார்ட் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல 3 கம்பெனி, பிடிஎல், அதுக்கப்புறம் ஜென்டெக்கு, அதுக்கப்புறம் ஜிஆர்எஸ்சி. ஸோ இந்த கம்பெனிலாம் நல்லா தான் இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். அதாவது டிஃபென்ஸ் ப்ளஸ் ரெயில் காம்போ. ஸோ இது வந்து 2 நியூஸ் வந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக மூவ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த வரைக்கும் 5 ஸ்டாக் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நிஃப்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு வந்து செட்டப் வந்து ஓரளவு நல்ல ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. நமக்கு வந்து ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350 அந்த ஜோன் தான். பட் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சில் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 24,500 கிராஸ் பண்ணிச்சுன்னா மேபி ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதுதான் நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போது வரும் நாட்களில். ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஏன்னா 2 பக்கமும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது இந்த யூஎஸ் ஈரான் வாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் மூவில் போகுமா, இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா யூஎஸ் சைடில் வந்து ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று மீட்டிங்கை வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் எக்ஸ் வந்து கேஃபின்னும் வச்சிட்ருக்காரு. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில, நம்ம பார்க்கலாம். இதுவுமே ஒரு பாருங்கள் விசிபி செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இது நாளைக்கு ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவருக்குமே ஒரு சின்ன லாபம் கிடைக்கும், பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக அடுத்த வீடியோ வரும். நன்றி.